வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்பி லேப்டாப்ஸ் பற்றி. ஸோ ஹச்பி இப்போதைக்கு ஒரு 2 புது கேமிங் லேப்டாப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஹச்பி ஓமன் 15 அப்புறம் ஹச்பி பெவிலியன் கேமிங் 15 அப்படின்னு. ஸோ ஹச்பி ஓமன் சீரிஸ் அவங்க எப்போவுமே இந்த கேமிங் லேப்டாப் தான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு புது கேமிங் லேப்டாப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் ஹச்பி பெவிலியன் கேமிங் 15 அப்படின்னு ஒரு பெவிலியன் சீரிஸில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் லேப்டாப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஒரு பெவிலியன் சீரிஸ் லேப்டாப் நமக்கு கேமிங் லேப்டாப் அவங்க எதுவுமே பண்ணதே கிடையாது. பெவிலியன் சீரிஸை ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்காகவும் அப்புறம் ஸ்டூடெண்ட் யூஸ்க்காக மட்டும் தான் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அதில் ஒரு பட்ஜெட்டான ஒரு கேமிங் லேப்டாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹச்பி பெவிலியன் கேமிங் 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஹச்பி பெவிலியன் சீரிஸ் இருக்கிற டிசைன் போலவே இல்லாமல் ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு கேமிங் லேப்டாப் போலவே தான் இருக்குது. கூடவே 15.6 இன்ச் டிஸ்பிளே, 1080p பேனல், அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனாக நமக்கு 4K டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ நமக்கு 1080p பேனலும் இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் 4K பேனல் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட போர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற USB 2.0 போர்ட், USB 3.0 போர்ட், அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நார்மலான Type-C போர்ட் தான், நமக்கு தண்டர்போல்ட் போர்ட் கிடையாது. ஸோ தண்டர்போல்ட் போர்ட்னா என்னன்னா, உங்களால் எக்ஸ்டர்னல் GPU உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த நார்மலான Type-C போர்ட்டில் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் வித்தியாசம். அடுத்தோட ஸ்பெக்ஸ். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மாடல் இருக்குது, பேஸ் மாடல் அப்புறம் ஹையர் எண்ட் மாடல் அப்படின்னு. ஸோ பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5 8th gen ப்ராசஸர், 8GB DDR5 RAM, அப்புறம் 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் Nvidia GTX 1050 Ti கொடுத்துருக்காங்க. ஸோ இது பழைய பெவிலியன் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பழைய GPU தான், Nvidia GeForce 940 சீரிஸ் தான் இருக்கும். இப்போ இது கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனால நமக்கு 1050 Ti கொடுத்துருக்காங்க, அதாவது GTX 10 சீரிஸ் அப்படின்னு. கேமிங் லேப்டாப்ஸ்னாலே நமக்கு 10 சீரிஸ் Nvidia கார்டு தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்ல கேமிங் விளையாட முடியும். ஸோ அதே போல் பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு GTX 1050 Ti 2GB கொடுத்துருக்காங்க. இதோட ஹையர் எண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா i7 8th gen ப்ராசஸர், 16GB DDR5 RAM, அப்புறம் 2TB ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 128GB SSD கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் Nvidia GTX 1060 கிராஃபிக்ஸ் உங்களுக்கு 4GB கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹையர் எண்ட் மாடலுங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லேப்டாப். ஏன்னா நமக்கு 8th gen ப்ராசஸர் இருக்குது, 16GB RAM இருக்குது, 4GB 1060 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான லேப்டாப். பேஸ் எண்ட் மாடலோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு 76,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே ஹையர் எண்ட் மாடலோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு 96,000. ஸோ பேஸ் எண்ட் மாடல்னா i5 8th gen 8GB RAM, அப்புறம் Nvidia கிராஃபிக்ஸ் 1050 Ti கொடுப்பாங்க. இது 76,000 ருபீஸ். ஸோ ஹையர் எண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i7 8th gen 16GB RAM, 2TB ஹார்ட் டிஸ்க், அப்புறம் 1060 கிராஃபிக்ஸ் 4GB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேஸ் மாடல் வாங்கிக்கலாம். ஸோ பேஸ் மாடலோட ப்ரைஸ் கொஞ்சம் அக்செப்டபிளான ப்ரைஸ் தான். இதே ப்ரைஸில் நிறைய லேப்டாப் கம்பெனிஸ் இந்த அளவு ஸ்பெக்ஸ் யாருமே கொடுத்தது கிடையாது. பட் ஆனால் ஹச்பி பெவிலியனில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹச்பி பெவிலியன் சீரிஸ் ரொம்பவே ஒரு நல்ல சேல்ஸான லேப்டாப். ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஒர்த்தான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹச்பி பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.